நீதிமன்றம் கேட்ட கேள்விகள் என்பது அவர்களுடைய வரைமுறைக்கு உட்பட்டது அல்ல, வரையறைக்கு உட்பட்டது அல்ல. கேட்ட கேள்வி தேவையில்லாத கேள்வி. அதுக்கு அடுத்தது நீங்கள் மொழியியல் வல்லுநராக எல்லாம் கேட்குறீங்க, ரைட்டு. நீங்கள் மன்னிப்பு என்ற வார்த்தை அதில் இடம்பெறாத காரணத்தால் உங்களுக்கு 2.5 மணி வரைக்கும் டைம் தரேன், நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. கமலஹாசன் ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அன்பு எப்பொழுது எப்பொழுதும் மன்னிப்பு கேட்காது. நான் வருத்தப்படுகின்ற வகையில் பேசியிருந்தால் நானே மன்னிப்பு கேட்டிருப்பேன். அப்படி எந்த அர்த்தத்திலும் நான் பேசவில்லை. கன்னட மக்களையும் மொழியும் கலாச்சாரத்தையும் அதன் வேர்களையும் பண்பாட்டையும் அதன் ஆழத்தையும் நான் மதிக்கிறேன். ஆனால் நான் அப்படி சொன்னதை வேறு அர்த்தத்தில் புரிந்து கொள்பவர்களுக்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவசியமில்லை. தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கலாம், தவறாக புரிந்து கொண்டதற்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதான் கமலோட ஸ்டேட்மெண்ட். இல்லை, எந்த இடத்துல ஆணாக நிமிர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்க இவ்வளவுதானே பண்ண போறீங்க. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் கூட ஃபோன் பண்ணி கேட்டேன் நான். இப்போ அந்த மாநிலத்துக்கு வித்த 8 கோடி 10 கோடின்றது முன்ன மாதிரி இருந்தால் இவங்க மிரட்ட முடியும். இப்போ படம் திரையிட்டதுக்கு பின்னால் அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னு வச்சிங்களேன். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஓடிடியில் வந்த உடனே மொத்தமாக எல்லாம் பார்த்து முடிச்சிடுவான். இந்த பணத்தை அது காம்பன்சேட் பண்ணிவிடும், இந்த இழப்பை அது சரி செய்யும். இந்த இடத்தில் கமலஹாசனே தயாரிப்பாளராக இருந்த காரணத்தால் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த தக் லைஃப் என்ற படத்தை ப்ரமோட் பண்ணுறதோ அல்லது அந்த படத்தை பற்றிய சிறப்புகளை பேசுவதாகவோ அதில் நடித்திருக்கின்ற கமலஹாசனுக்கு இதை விளம்பரத்தை கொண்டு வருவதாக நினைத்தால் அது என்னுடைய வேலை அல்ல, நான் அதை செய்கிற ஆள் கிடையாது. ஆனால் இது மொழி சம்பந்தப்பட்ட ஒன்றாக மாறி 2 மாநில மக்களுக்கு இடையான விவாதமாக வருகின்ற இடத்தில் கமலஹாசன் பேசியதில் தப்பு இருந்திருந்தால் தப்புன்னு நான் சொல்லியிருப்பேன். தப்பே செய்யாத ஒரு மனுஷனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ பிரபலமாக இருக்கின்ற காரணத்தால் மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் விடுவோம், இல்லைனா 8 கோடி 10 கோடி லாஸ் ஆகும், அடுத்தது பஸ்ஸை போட்டு உடைப்போம். இந்த காவிரி பிரச்சனையை பின்னாடி வச்சுக்கிட்டு கலகம் செய்வதே முழுநார வேலையாக வைத்து கொண்டிருக்கின்ற தக்ஸ்ன்னு சொல்றான் பாருங்க, இந்த தக்ஸ் வேலையை தான் அங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க.